பேட்மிண்டன் கோர்ட் சார், உள்விளையாட்டு அரங்கம் மாதிரி இது. இந்த மாதிரி ரெண்ட் பேசிக்ஸ்க்குள்ள கோர்ட் நாங்கள் விடுறோம். நம்ம கிரவுண்ட்ல இருந்து ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் போயிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஆமா, மாவட்ட அளவில் மாநில அளவில் போயிருக்காங்க. ஸ்டேட் பிளேயர் தான் சார் அவரு. ஸ்டேட் பிளேயர். ஆமா சார், NIS முடிச்சிருக்காரு கோச்சிங்ல. மெம்பர்ஸ்க்கு வந்து நாங்க 1000 rupees சார்ஜ் பண்ணுறோம் மந்த்லி மெம்பர்ஷிப் அவங்களுக்கு. ஓகே சார். அவங்களுக்கு 2 hours டைம் கொடுக்குறோம் டெய்லி. காலையில. ஆமா, காவேரி பேட்மிண்டன் அகாடமி. வணக்கம் சார். சார் உங்க பேரு? பிரபு சார். பிரபு. ஓகே, உங்க இது ஸ்டேடியம் நேம்? காவேரி பேட்மிண்டன் அகாடமி சார். காவேரி பேட்மிண்டன் அகாடமி. ஓகே, இது எப்போ சார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 years ஆயிருக்கு சார். ஓகே, இது லேண்ட்மார்க் இது வந்து வாணி ஸ்கூல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் வழி இருக்கு இந்த ஊர்ல. ஓகே, வாணியம்படி வாணி ஸ்கூல். சரி, வாணி ஓகே. சோ என்ன பர்பஸ்க்காக இது ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? பேட்மிண்டன் கோர்ட் சார், உள்விளையாட்டு அரங்கம் மாதிரி இது. ஓகே, இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு பசங்களுடைய ஃபியூச்சருக்காக இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கோம். ப்ளே பண்றதுக்கு மட்டுமா இல்ல வந்து கோச்சிங் கூட கொடுக்குறீங்களா? கோச்சிங் கூட கொடுக்குறோம் சார். ஓகே, ஸோ அதை பற்றி எல்லாமே பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சார் கிட்ட பேசலாம். இது வந்து லொக்கேஷனை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது லொக்கேஷன் எங்கே வரும் சார்? இது வாணி ஸ்கூல் இருக்குது சார், வாணியம்பாடியில். வாணி ஸ்கூல். ஆமாம், வாணி ஸ்கூல் NH ஹைவேல இருக்குது. ஆமாம், வாணி ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இது இருக்கும். ஓகே, ஸோ வெளியே போர்டே இருக்கு, கூகுள் மேப்லேயே இருக்கும். நீங்கள் அது லேண்ட்மார்க் போட்டிங்கன்னா நேராக இங்கே அது அட்ரஸ் காட்டிட்டு. ஓகே, சரி. இப்போ வந்து ஜாயின் பண்ணோன்னா என்ன ப்ராசஸ் சார்? ஜாயின் பண்ணோன்னா மந்த்லி பேசிக்ஸ் இருக்குது. ஓகே, மந்த்லியில் இருக்குது. பசங்க கோச்சிங்னா ஈவினிங் டைமில் இருக்காங்க. ஓகே சார். ஈவினிங் வந்து 5 to 7 அந்த மாதிரி டைமில் இருக்குது. சரி சார். அவங்களுக்கு எந்த டைமில், இப்போ வீக்கெண்டு கூட இருக்குது கோச்சிங்கு. ஓகே, ஒருவேளை பசங்க இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, இப்போ 10th +2 எல்லாம் எக்ஸாம் படிக்கிறாங்க, ஓகே, அவங்களால வர முடியலனா கூட வீக்கெண்டில் கூட அவங்க கோச்சிங் எடுத்துக்கலாம். கோச்சிங் எடுத்துக்கலாம் சார் தாராளமாக. இப்போ கோச்சிங் எடுக்கணும்னா எவ்வளோ ஃபீஸ் சார்? எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் வாங்குறீங்க? ஒரு ரெகுலர் ப்ரைஸ் சார், எல்லா இடத்துலையும் வாங்குற மாதிரி தான் நான் வாங்குறோம். ஒரு எஸ்டிமேட் ப்ரைஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. 1500 rupees மந்த்லி சார்ஜ். ஓகே, இது வந்து ஏஜ் என்ன ஏஜ் இருக்கணும் சார்? இப்போ ஒரு 5 ஏஜ்ல இருந்தே இருக்கலாம் சார். 5 இயர்ஸ்ல இருந்து அப் டு ஒரு 18 years வரலையும் அந்த கோச்சிங் வரலையும். ஓகே, அதுக்கு மேலனா நார்மல் இப்போ அடல்ட் கோச்சிங்னா அது தனியாக இது பண்ணுறோம். சரி, ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, 1500 rupees மந்த்லி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 5 years குழந்தை அந்த மாதிரி சின்ன பசங்க இருந்தா கூட வந்து ஜாயின் பண்ணலாம். பேசிக்ல இருந்தே வந்தாங்கன்னா ஓரளவுக்கு இதாயிருவாங்க. சரி, இப்போ உங்ககிட்ட கோச்சஸ் வந்து யார் சார் இருக்காங்க? அவங்க வந்து எப்படி எக்ஸ்பர்ட்டா இல்ல அவர் வந்து ஸ்டேட் பிளேயர் தான் சார். அவரு ஸ்டேட் பிளேயர். ஆமா சார், NIS முடிச்சிருக்காரு கோச்சிங்ல, சர்டிபிகேட் கோச் அவரு. ஓகே, ஈவினிங் டைம் 4 o'clock இருந்து கோச்சிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடும் சார். ஓகே, ஸோ மார்னிங் டைம் அந்த மாதிரி எதுனா? மார்னிங் டைம் வந்து எதனா இப்போ ஒரு அச்சீவ்மெண்ட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபுல் டே கூட கோச்சிங் கொடுக்குறோம். ஓகே, இப்போ மேட்ச் டோர்னமெண்ட் போறாங்க, ஸ்டேட் லெவல் போறாங்க, நேஷனல் லெவல் போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் டே கூட கோச்சிங் நாங்கள் இது பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம் சார். யாருன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இல்லை போயிருக்காங்க லெவலில் நம்ம கிரவுண்ட்லேருந்து ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் போயிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஆமாம், மாவட்ட அளவில் மாநில அளவில் போயிருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்குது சார் நம்ம கிரவுண்ட் பேர். மெம்பர்ஸ்க்கு வந்து நாங்கள் 1000 rupees சார்ஜ் பண்ணுறோம் மந்த்லி மெம்பர்ஷிப் அவங்களுக்கு. ஓகே சார். அவங்களுக்கு 2 hours டைம் கொடுக்குறோம் டெய்லி காலையில. ஆமா, காலைக்கு மார்னிங் 5 to 7 பேட்ச் டைம் இருக்கு. சரி சார். 7 to 9 இருக்கு. அதுக்கப்புறம் பகல்லையும் இருக்கு. அவங்க விருப்பப்பட்ட அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி டைமிங்ல வந்து விளையாடுறவங்க விளையாடுறாங்க. இல்ல அந்த டைம் கூட பேட்ச் என்ன கூட நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஈவினிங்ல வந்து 7 to 9 ஸ்டார்ட் ஆகுது. 9 to 10:30 அதோட லாஸ்ட் டைம் ஃபினிஷ் ஆயிடுது சார். மார்னிங் 5 to 7 இயர்லி மார்னிங் ஓபன் ஆயிடுது கிரவுண்ட். ஓகே, காலை டைம். சோ இது எல்லாமே மேனேஜ்மென்ட் யார் சார் பாக்க? நீங்க? இது நானே தான் பாத்துருக்கேன் சார். மேனேஜர்லாம் என்னோட ரிலேஷன் தான். அவர் சுதீஷ் பேர், சுதீஷ். அவர் தான் கோச், கிரவுண்ட் கோச். ஓகே, அவர் தான் கோச்சிங் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. இப்போ புதுசா வராங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்போம். பிகினர்ஸ் கூட இண்டிவிஜுவல் வந்து கண்டிப்பா நாங்களே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி நாங்க அவங்க கூட இருந்து விளையாடி அவங்களுக்கு கொஞ்சமா சொல்லி கொடுப்போம் சார். எல்லாமே பிகினர்ஸ்க்குலாம் இது பண்ணி கொடுப்போம். இப்போ விளையாட தெரியாதவங்க கூட இருக்காங்க இல்லைங்களா, வயதானவங்க. ஓகே, இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு நாங்களே கூட இருந்து கூட அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஓகே, சூப்பர் சார். ஸோ ஆடியன்ஸ்க்காக கூட வந்து ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேலே பார்க்கலாம். ஆடியன்ஸ் கூட உட்காரலாம். ப்ளஸ் சார் டோர்னமெண்ட் அந்த மாதிரி எப்போ நடக்கும்? அதை பற்றி கொஞ்சம் இயர்லி 1 time அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நடத்துவோம் சார். டோர்னமெண்ட் வருஷத்துக்கு 1 time அந்த மாதிரி நடத்துவோம். இது என்ன லெவல் சார்? டிஸ்ட்ரிக்ட் லெவலா இல்லை ஸ்டேட் லெவலா? இது வந்து இங்கே நம்ம லோக்கல்ல நடத்துறோம், தமிழ்நாடு லெவல்ல நடத்துறோம் மேட்ச். என்னென்ன பிரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது சார்? இருக்கு சார். அது ரெகக்னிஷன் ஒரு 10,000 5,000 அந்த மாதிரி கூட வச்சு நடத்துறோம். ஓகே, இந்த மாதிரி ரெண்ட் பேசிக்ஸ்க்குள்ள கோர்ட் நாங்க விடுறோம்.
ஓகே. யாருன்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்தணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட ஃபுல் டே அது கூட நம்ம வாடகை கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கோங்க, யாருக்குன்னா வந்து இந்த மாதிரி ஆசை இருக்குது, இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடக்கணும்னு அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா இவங்க வந்து ரெண்ட் பேசிஸ்ல 1 டே 2 டே இந்த மாதிரி வந்து எப்படி வேணாலும் அவங்க வந்து சீப் அண்ட் பெஸ்ட்ல அவங்க கொடுக்குறாங்க. இப்போ ஜெண்டர் பேஸ் என்ன சார்? ஜென்ஸ் லேடிஸ், இப்போ லேடிஸ் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, அவங்க இப்போ தனியா அவங்களும் தனியா வந்து கோர்ட் எடுத்து விளையாடலாம் சார். அப்படியா? எதுவுமே பகல் டைம்ல 9 மணிக்கு மேல ஃப்ரீயா தான் இருக்கு கிரவுண்டு. அந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்களும் விளையாடலாம். ஃபீஸ் அவர்லி பேசிஸ்ல எவ்வளோ, வீக்லி பேசிஸ்ல எவ்வளோ? அவர்லி வந்து 300 சார்ஜ் பண்றோம் சார் பர் ஹவருக்கு. ஆமா, பர் ஹவருக்கு 300 ரூபீஸ் சார்ஜ் பண்றோம். அது ஏஜ் எவ்வளவு இருந்தாலும் அது அவங்க விருப்பம் சார். அவங்களா ஒரு கோர்ட் ரெண்ட் எடுத்து விளையாடுறாங்க இல்லைங்களா, அவங்களோட விருப்பம். அது அவங்க எவ்வளவு வந்து விளையாடி இருக்கலாம். கோச்சிங் வந்து இருக்கும் போது பசங்க ஒரு 5 வயசுல இருந்து, ஏன்னா 5 வயசுக்கு மேல தான் அவங்களால விளையாட முடியும். ஓகே. அதனால அதுல இருந்து டைம்ல இருந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் கொடுத்தோம்னா அவங்க ஓரளவுக்கு விளையாட ஆரம்பிச்சிடும். ஒரு 2 இயர்ஸ்க்கு. இப்போ ரெண்ட் இல்லாமனா எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் சார்? எவ்வளவு? மந்த்லி 1000 ரூபீஸ் சார் சார்ஜ் பண்ணுவோம். 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவீங்க. ஆமா. ஓகே. இப்போ எனக்கு வீக்லி மட்டும் தான், நான் வந்து வாரத்துக்கு ஒரு தாட்டி தான் வருவேன், ஒரு வாரம் விளையாடுவேன், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குதா? இருக்கு. அவங்க கெஸ்ட்ல வருவாங்க. கெஸ்ட். ஓகே. அது எவ்வளவு சார்ஜ் சார்? அது 100 ரூபீஸ் சார். 100 ரூபீஸ். கெஸ்ட். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கோங்க, ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு நீங்க வந்து கிரவுண்ட் யூஸ் பண்ணி விளையாடுறேன் சார். இப்போ வந்து இண்டிவிஜுவல் விளையாடுறதை விட நம்ம டீம் கூட இங்க இது பண்ணிக்கலாம் இல்ல? ஸோ நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம் சார். ஸோ எதுவுமே கண்டிஷன் இல்லை, எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் வந்து நம்ம ஆம்பூர் பக்கத்தில் வாணியம்படியில் வாணி காலேஜ்னு இருக்குது. வாணி காலேஜ்க்கு பக்கத்தில் கேபிஏ அகாடமி. ஸோ இங்கே வந்து 3 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. சார் உங்கள் கஸ்டமர் பேஸ் சொல்லுங்கள் சார். கஸ்டமர் வந்து எங்கெங்கேருந்து வராங்க இங்கே விளையாடுறதுக்கு? இது கொஞ்சம் தூரம், அந்த திருப்பத்தூர்லேருந்து வராங்க, இந்த பக்கம் வந்து, இந்த பக்கம் ஆம்பூர் அந்த சைட்லேருந்து வராங்க. ஓகே. இப்படி சுற்று பகுதியிலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ வராங்க. சப்போஸ் ரெகுலரா வர முடியாதவங்க இந்த மாதிரி அவர்லி பேசிக்ஸ் வந்து விளையாடுறாங்க. எல்லாம் தமிழ் அந்த வாணியம்பாடி சுத்தி இருக்கிறவங்க, இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்க இங்க வந்து விளையாடுறாங்க. ஓகே. அவங்களால வர முடியாத காரணத்தினால, ஏன்னா டெய்லி வந்து போக முடியாது அவங்களால, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி டைமிங்ல எடுத்து விளையாடுவாங்க. நம்ம பக்கத்துல வந்து வாணியம்படியில இந்த மாதிரி பேட்மிண்டன் அகாடமிக் இருக்குது. வேற இது சிட்டி லெவல்ல பார்க்கலாம், ஆனா வந்து இப்போ நம்ம வாணியம்படியிலே இருக்குது. நீங்க வந்து உங்க பசங்களுக்கு வந்து ஜஸ்ட் சும்மா டைம் வேஸ்ட் பண்றது, மொபைல் யூஸ் பண்றது, ஸ்க்ரால் பண்றது அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேட் லெவலில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இவர் சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து கோச் வரல, கோச் வந்திருந்தாங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டு, அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டு எல்லாமே என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா 4-5 பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க, ப்ளஸ்ஸு ஒரு யாருன்னா வந்து செலக்ட் ஆகி ஒரு பெரிய லெவலில் வந்து விளையாடலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நெட்வொர்க்கிங், பெரிய பெரிய பிளேயர்ஸ் வராங்க, அவங்கக்கிட்ட வந்து நெட்வொர்க்கிங்கு, எதனா டவுட்னா எதனா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா வந்து கைடன்ஸ் இருக்கும், அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். சார் கூட அதுதான் சொல்கிறாரு. இவர் தான் ஓனரு. இவரை வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சார் நம்பர் கொடுக்குறேன், அட்ரஸ் கொடுக்குறேன். யாருக்கு தேவையோ அவங்க கால் பண்ணி நீங்கள் வந்து பேசிட்டு ஜாயின் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏரியாவில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் இன்னொரு பிஸ்னஸ் பார்க்கலாம். போய் டாட்டா. ஓகே, தேங்க்யூ சார்.